இந்த வீடியோல நம்ம இந்த ஏஜென்டிக் ஏஐல வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய டைம் பீரியட்ல கூகுளும் ஓப்பன்ஏயும் நம்மளுக்காக ஒரு 9 ஏஐ புக்ஸை ரீசெண்டா லான்ச் பண்ணிருக்காங்க. அது இப்போ எல்லாரும் கிரியேட் பண்ற இந்த ஏஐ நாய்ஸ்னால மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்கு. இந்த புக்ஸ் எல்லாம் தான் ஒன் ஆஃப் த மெயின் ரிசோர்ஸ் ஃபார் மீ டு ப்ரிப்பேர் திஸ் ஏஜென்டிக் ஏஐ ரோட் மேப். லாஸ்ட் வீக்ல நம்ம சேனல் நான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நான் வந்து ஏஐலாம் படிச்சிருக்கேன், பட் இருந்தாலும் இந்த ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் மாடல்ஸ்க்கும் ரியல் டைமா இந்த ஏஜென்ட்ஸ்லாம் டிப்ளாய் பண்றதுக்கும் இருக்கக்கூடிய அந்த கேப் இங்க மார்க்கெட்ல நிறைய இருக்கு. பட் அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்றதுக்கு இந்த புக்ஸ் எல்லாமே ரொம்பவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. உங்களுக்கே தெரியும், இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் டெக்னாலஜிஸ் இன் டுடேஸ் வேர்ல்ட். அண்ட் இந்த எல்எல்எம்ஸ் இன்னைக்கு கிரியேட் பண்ணக்கூடிய நிறைய ப்ராடக்ட்ஸ்ல இன்டெகிரேட் பண்ணிருக்காங்க. பட் இங்க ப்ராப்ளம் என்னன்னா, அது இன்டெகிரேட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி நம்மளுக்கு வந்து ப்ராம்ப்ட் போடணும், ப்ராம்ப்ட் போட்டதுக்கு அப்புறம் ஏஜென்ட் டு ஏஜென்ட் கம்யூனிகேஷன்ஸ்லாம் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றது, இந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி நம்மளுக்கு சேஃப்டி கார்ட்ரேல்ஸ்லாம் பண்றதுன்றத இங்க நிறைய பேருக்கு தெரியல. அந்த ப்ராப்ளமை சார்ட் அவுட் பண்றதுக்கு தான் இந்த புக்ஸ் எல்லாமே ஓப்பன்ஏயும் கூகுளும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதை பத்தி தான் இந்த வீடியோ நான் இன்னைக்கு பேச போறேன். ஒவ்வொரு புக் எடுத்து ஒவ்வொரு புக்கினுடைய பர்பஸ் என்ன, அது எதுக்காக எழுதியிருக்காங்க அப்படின்ற ஃபுல் கிளாரிட்டி அண்ட் டைரக்ஷனை தான் நான் இந்த வீடியோ கொடுக்க போறேன். அந்த கிளாரிட்டி வேணுமா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லித்தரேன். திஸ் இஸ் யோர் ஏஐ கோச் ஜான். இன்னைக்கோட செஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சர்வீசஸை நம்ம கம்பெனி ப்ரோவைட் பிரிட்ஜ் மூலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்மளோட 5 சர்வீசஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சர்வீஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை ஃபார்மில் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நம்ம டீம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க. ஏஜென்டிக் ஏஐ படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு GenAI பத்தி தெரியணும், ப்ராம்ப்டிங்லாம் பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா இந்த செஷன்ல நான் காமிக்கக்கூடிய 9 புக் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ வாங்க ஸ்ட்ரைட்டா நம்ம வந்து போயிடலாம். ஸோ அகைன் நம்ம செஷன் போறதுக்கு முன்னாடி என்னோட கோல், நான் பேசுறதுலாம் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட புரியணும் அப்படின்ற மாதிரி தான் பேசுவேன் யூஸ்வலா. ஸோ உங்களுக்கு அது வந்து புரியுதா இல்லையான்றது என்னோட ரெக்வஸ்ட். ஜஸ்ட் கமெண்ட் வாட் யூ கோனா see today is understandable or complex. ஓகேவா? அதே மாதிரி டிஸ்க்ளைமர் ஒன்று செட் பண்ணிடுறேன். who can watch the session, உங்களுக்கு ஏஐக்கு மேல அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அது சிம்பிளிஃபைடா தமிழ்ல கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சேனல் இமீடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது சம்பந்தமா தான் ஃபியூச்சர்ல நான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல எடுத்துட்டு வந்து காமிக்க போறேன். நிறைய ஒரு சில உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் வந்து டீகோட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்ல உங்களுக்கு தேவைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இமீடியட்டா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு செஷன் நம்ம வந்து போறதுக்காக முன்னாடி இன்னொரு டிஸ்க்ளைமர் செட் பண்ணிடுறேன். நான் காமிக்கக்கூடிய 9 புக்கினுடைய பர்பஸ் என்ன அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். புக்கில் டீப் டைவ் பண்ணி ஒவ்வொரு பாயிண்டா எக்ஸ்பிளைன் பண்ணது என்னோட பர்பஸ் இல்லை. அப்படி பண்ணா ரொம்பவே உங்களுக்கு போர் அடிச்சுன்னா அப்படி பண்ற மாதிரி இருந்தா ஒவ்வொரு புக்கு ஒவ்வொரு செப்பரேட் செஷன் நம்ம டெடிகேட் பண்ற மாதிரி இருக்கும். பட் இந்த செஷனுடைய கோலே ஒவ்வொரு புக் எடுத்து ஒரு பர்பஸ் ஒரே லைன்ல நான் வந்து உங்களுக்கு சொல்லி என்னுடைய ஒரு சில கீ பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து காமிக்க போறேன். ஸோ தட் அங்கிருந்து நீங்களே வந்து படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ரைட், நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் புக் வந்து பாத்தீங்கன்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் புக்ஸ். இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் புக்ஸை பத்தி நான் உங்களுக்கு வந்து 3 புக் காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் புக் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் பப்ளிஷ் பண்ண ப்ராம்ப்டிங் கைட் 101 இந்த புக் தான். சோ இது வந்து பாத்தீங்கன்னா கூகுளுடைய எல்எல்எம் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜெமினி. இந்த ஜெமினி வந்து கூகுளுடைய எல்லா ப்ராடக்ட்ஸ்லயும் இன்டெகிரேட் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிமெயில்ல ஜெமினி இருக்கு, அதே மாதிரி கூகுள் டாக்ஸ்ல ஜெமினி இருக்கு, கூகுள் ஸ்லைட்ஸ்ல ஜெமினி இருக்கு. நீங்க கூகுளுடைய எல்லா ப்ராடக்ட்ஸ்குள்ளயும் அந்த ஜெமினி இருக்கு. இப்போ இந்த ஜெமினிய எப்படி நீங்க வந்து அந்த கூகுளுடைய ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ள இன்டெகிரேட் பண்ணி ப்ராம்ப்டிங்ல போட போறீங்க அப்படின்றது மாதிரி தான் இருக்கும். Why this book? ரோல் ஸ்பெசிபிக் ப்ராம்ப்டிங் கைடு. என்னப்பா ரோல் ஸ்பெசிபிக் புரியலையே சொல்றேன். வித் டிஃபரெண்ட் ரியல் டைம் யூஸ் கேசஸோட இருக்கும். ரோல் ஸ்பெசிபிக் நிறைய ப்ராம்ப்டிங் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்றேன், வித் டிஃபரெண்ட் ரியல் டைம் யூஸ் கேசஸ் இருக்குன்னு சொல்றேன். இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த புக் ப்ராம்ப்டிங் கைட் 101 அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். இது அக்டோபர் 2024 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒரு சில கீ பாயிண்ட்ஸ் ஃபுல்லா நான் படிச்சிருக்கேன், அதனால ஒரு சில கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு வந்து காமிக்க போறேன். நான் சொன்ன பாயிண்ட் தான் பாருங்க. If you want to write effective prompts, now you can also collaborate with AI using Gemini for Google Workspace. Google Workspaceன்றது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி பாருங்க. டிரைவ்ல கூகுள் டிரைவ்ல டாக்ஸ்ல இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி வந்து இந்த ஜெமினி கூட நீங்க இன்டராக்ட் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரி இங்கே போட்டிருப்பாங்க. The 4 main areas to consider when writing an effective prompt. Persona, task, context, format. இப்போ அதுக்கேற்ற மாதிரி பர்சோனா you are a program manager. டாஸ்க் இந்த கலர் கூட டிராஃப்ட் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் சம்மரி இமெயில். எல்லோ கலர்னா கான்டெக்ஸ்ட் எப்படி கொடுப்பீங்க, கிரீன் கலர்னா எப்படி வந்து இந்த ஃபார்மேட் வந்து எப்படி எழுதுவீங்க. இந்த மாதிரி பேசிக்ல இருந்து ஆரம்பிச்சு நிறைய பாயிண்ட் வந்து போட்டிருப்பாங்க. அந்த ஒரு பாயிண்ட் நல்லா தெளிவா சொல்லியிருப்பாங்க. ஜெனரேட்டிவ் ஏஐ இஸ் meant to help humans, but the final output is yours. நீங்க பார்க்கக்கூடிய ஏஜென்டிக் ஏஐ ஆகட்டும், ஏஐ ஆகட்டும், எல்லாமே ஹியூமன்ஸை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு தான் இவங்களுடைய கோலா இருக்குது. அதனால நீங்க இதை பத்தி த்ரெட்டா பார்க்காம இந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் ப்ராப்பரா படிச்சு
அதனுடைய கோல் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களோட மைண்ட் செட்டே வேற லெவலுக்கு ஷிஃப்ட் ஆகும். வேற யாராச்சும் வந்து த்ரெட் பண்ணாங்கனாலும் நீங்க அதை அடாப்ட் பண்ணிட்டு ஃபாஸ்டா லேர்ன் பண்ணிட்டு போறதுக்கு பாருங்க. ரைட், இப்போ டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ்ல போயிடலாம். இங்க பாருங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட் ரோலுக்கு எப்படி ப்ராம்ப்ட் எழுதணும், கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் இருந்தீங்கன்னா எப்படி ப்ராம்ப்ட் எழுதணும், கஸ்டமர் சர்வீஸ்ல இருந்தீங்கன்னா எப்படி ப்ராம்ப்ட் எழுதணும், எக்ஸிக்யூட்டிவ்ஸா இருந்தீங்கன்னா எப்படி ப்ராம்ப்ட் எழுதணும், சிஓ கூட கொடுத்துருப்பாங்க, ஸ்மால் பிசினஸ் ஓனர்ஸ்னா எப்படி ப்ராம்ப்ட் எழுதணும், ஆண்டர்பிரினர்ஸ்னா யாரு, ஸ்டார்ட் அப் லீடர்ஸ்னா யாரு, இப்போ சேல்ஸ்ல இருக்கீங்களா, இது நீங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கீங்களோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் எப்படி எப்படி ப்ராம்ப்ட் எழுதணும் அப்படின்றது டிஃப்ரெண்ட் யூஸ் கேசஸ் கொடுத்து அதுக்குண்டான ப்ராம்ப்டிங்கே கொடுத்து ஸ்கிரீன்ஷாட் அட்டாச் பண்ணிருக்காங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? இந்த மாதிரியான ரிசோர்ஸ்ல தான் நாங்கள் ரெஃபர் பண்ணி ஒரு கோர்ஸ்ல ரெடி பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரிலாம் நாங்கள் படிக்கணும், நிறைய R&D போகும், அதை நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி பல ஒர்க் போயிட்டு தான் நாங்கள் we are coming up with some structured course or anything. Anyway, ஸோ இப்போ இது உங்களுக்காக நான் சொல்லித்தரேன். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ரோல் ஸ்பெசிஃபிக்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோல் இருக்கு. இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோலுக்கு ஒரு நியூ யூஸ் கேஸ், பிளான் அஜெண்டாஸ், ஆஃப்லைன் மீட்டிங்க்கு ஏதாச்சும் போறீங்கன்னா என்ன ப்ராம்ப்ட் போடணும். ஐ எம் an executive administrator to a team director, அவர் நியூலி ஃபார்ம்டு டீம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, ப்ளூ கலர்ன்றது பெர்சோனா, இது வந்து பாத்தீங்கன்னா எல்லோ கலர் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கான்டெக்ஸ்ட், இந்த லைட் ரோஸ் மாதிரி இருக்கு, பிங்க் கலருக்கு டாஸ்க், இது எப்படி வேணா மாத்திக்கலாம். இதுக்கு என்ன மாதிரியான அவுட்புட் கொடுக்குதுன்றதை முதற்கொண்டு இங்க வந்து அழகா போட்டிருக்காங்க. சோ நீங்க பல ரோல்ஸ், டிஃப்ரெண்ட் யூஸ் கேஸ் இருக்கும். அடுத்து எப்படி வந்து அது கூட அடுத்த ப்ராம்ப்ட் எப்படி போடுறது, நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் எப்படி போடுறது, அது கூட இருக்கும். ஸோ இதை பார்த்து தான் நிறைய பேர் வந்து கூகுளில், யூடியூப்ல ஆகட்டும், பல லிங்க்டின் ஆகட்டும், இன்ஸ்டாகிராமும் இதுல இருந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்து டீச் பண்றாங்க. அது உங்களுக்கு கொடுக்குறேன். வேற ஒரு யூஸ் கேஸ் இருக்கு பாருங்க, மேனேஜ் மல்டிபிள் இமெயில்ஸ் இன்பாக்ஸ். இந்த மாதிரி டிஃபரெண்ட் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்ஸா இருந்தா இன்னொரு டிஃபரெண்ட் யூஸ் கேஸ், ப்ராம்ப்ட் ஐட்ரேஷன் எப்படி பண்றது, வேற டிஃபரெண்ட் யூஸ் கேஸ் பாருங்க. ப்ரிப்பேர் ஃபார் அனலிஸ்ட் ஆர் பிரஸ் பிரீஃபிங்ஸ், இந்த மாதிரி நிறைய ரோல்ஸ். கஸ்டமர் சர்வீஸ் ரோலுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் யூஸ், டிராஃப்ட் கஸ்டமர் கம்யூனிகேஷன்ஸ், இந்த மாதிரி டிஃபரெண்ட் யூஸ் கேசஸ் இருக்கும். ஓகேவா, நான் ஃபாஸ்டா போறேன். எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு டிஃபரெண்ட் யூஸ் கேஸ், சிஓக்கு டிஃபரெண்ட் யூஸ் கேஸ். ஸோ திருப்பி நான் வந்து இது அதிகமா நான் காமிக்க விரும்பல, பட் இந்த புக்கினுடைய பர்பஸ் என்ன அப்படின்ற மாதிரி ஒரே லைன்ல சொல்லலாம். திஸ் இஸ் கோயிங் டு பி ரோல் ஸ்பெசிபிக் ப்ராம்ப்டிங் கைட். நீங்க வந்து ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் எந்த ரோல் இருக்கிறீங்க யோசிச்சு பாருங்க, அந்த ரோலுக்கு ஏத்த மாதிரியான ப்ராம்ப்டிங் கைடு உங்களுக்கு இதுக்குள்ள இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது, எனக்கு இந்த மாதிரியான நான் வந்து எக்ஸிக்யூட்டிவா இருக்கேன், சேல்ஸ் ரெப்பா இருக்கேன், இல்ல நான் 15 வருஷமா நான் அந்த பர்டிகுலர் ரோல் இருக்கேன், எனக்கு ஏத்த மாதிரியான ப்ராம்ப்டிங் ஏதாச்சும் கைடு இருந்தா பரவாயில்லையா, இதுதான் நீங்க ரெஃபர். இது நீங்க ஒரு டைம் கோ த்ரூ பண்ணீங்கன்னா உங்களுடைய ரோல் ஸ்பெசிபிக் ப்ராம்ப்ட் வந்து கிடைச்சிடும். நீங்க வந்து அதுல இருந்து எடுத்து வித் டிஃபரெண்ட் ரியல் டைம் யூஸ் கேசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் புக் இப்போ வந்து முடிஞ்சிருச்சு. செகண்ட் புக்கு வந்து இப்போ வந்து போலாம். இப்போ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் புக்ல தான். செகண்ட் புக் வந்து அகைன் கூகுள் ரிலீஸ் பண்ணிருக்கிறது, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கைட். இதனுடைய பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் ப்ராம்ப்டிங் டெக்னிக்ஸ் வந்து உள்ள இருக்கும், வித் டிஃபரெண்ட் அகைன் ரியல் டைம் யூஸ் கேஸோட இருக்கும். 3 புக் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ரெஃபர் பண்றேன். அந்த 3 புக்ல 2வது புக் இப்போ கூகுள் ரெஃபர் பண்ணக்கூடிய இந்த புக். இந்த புக் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த புக் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த புக்கினுடைய மெயின் சுவாரஸ்யம் என்னன்னா, அது இல்லாதது இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ப்ராம்ப்டிங் டெக்னிக்ஸ்ல டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு. இதை பத்தி நான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன். 1 ஷாட் ப்ராம்ப்டிங், 2 ஷாட் ப்ராம்ப்டிங், 0 ஷாட் ப்ராம்ப்டிங், செயின் ஆஃப் தாட் ப்ராம்ப்டிங் அப்படின்ற மாதிரி 4 டைப் பத்தி நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இந்த நம்ம சேனல்ல முன்னாடி போட்டிருக்கேன். இப்போ அதெல்லாம் இங்கிருந்து ஆக்சுவலி எடுத்திருக்கோம். ஜெனரல் ப்ராம்ப்டிங், 0 ஷாட் ப்ராம்ப்டிங், 1 ஷாட் ப்ராம்ப்டிங், சிஸ்டம் ப்ராம்ப்டிங், நாங்க சொல்லாத இருக்கு, ரோல் ப்ராம்ப்டிங், கான்டெக்சுவல் ப்ராம்ப்டிங், ஸ்டெப் பேக் ப்ராம்ப்டிங், செயின் ஆஃப் தாட் ப்ராம்ப்டிங், செல்ஃப் கன்சிஸ்டன்சி ப்ராம்ப்டிங், ட்ரீ ஆஃப் தாட்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போ இதெல்லாம் ஒன்று கிளிக் பண்ணுங்களேன். இதுக்கு பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளோட கொடுத்துருவாங்க. ப்ராம்ப்ட் ரைட் அ கோட் ஸ்னிப்பெட் அண்ட் பேட்ச். இப்போ அதனோட அவுட்புட் என்ன இருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்களை உங்களுக்கு வந்து என்னென்ன ப்ராம்ப்ட் போடணும் அப்படின்றது முதற்கொண்டு இதுல வந்து ப்ராம்ப்டிங் கைடா இருக்க போகுது. ஸோ நிறைய டிஃபரெண்ட் ப்ராம்ப்டிங் டெக்னிக்ஸ் என்னென்ன ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குன்றது கூகுளே பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஸோ கூகுள் இந்த மாதிரி நீங்க வந்து ஜெமினில நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா, ஜெமினில மட்டும் இல்லை, நீங்க எந்த மாதிரியான LLM கூட ஓப்பன்ஏஐலயும் சரி, பல கிராக்லயும் சரி, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை நீங்க போடும்போது டெஃபினட்டா இட் இஸ் கோயிங் டு அவுட்புட் நல்லா ப்ராப்பரா வரும். எந்த அளவுக்கு நீங்க இன்புட் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவுட்புட் வரும். ஸோ செகண்ட் புக்கினுடைய பர்பஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் ப்ராம்ப்டிங் டெக்னிக்ஸ்ல உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், வித் கோடோட உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், வித் ப்ராம்ப்டோட தெரிஞ்சுக்கணும்னா யூ ஹேவ் டு ரெஃபர் திஸ் கூகுள்ஸ் புக் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கைட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்மளோட தேர்ட் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் புக்குள்ள போலாம். ரைட், தேர்ட் வந்து பாத்தீங்கன்னாக்க Anthropic பப்ளிஷ் பண்ண அவங்களுடைய இது வந்து புக்கா எழுதல, பட் அவங்களுடைய வெப்சைட்ல வந்து ஒரு டெவலப்பர் கைடு அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுல வந்து ஃபுல்லாவே அவங்களுக்கு சம்பந்த மாதிரியான ப்ராம்ப்டிங் எப்படி போடணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதான் வை திஸ் புக்னா அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர் ஸ்ட்ரக்சரல் ப்ராம்ப்டிங் அப்படின்னு போட்டு கிளியர் அண்ட் அன்கிளியர் ப்ராம்ப்டிங். இவங்களுடைய பெனிஃபிட் என்னன்னா, இப்ப நான் முன்னாடி காமிச்ச 2 புக்ல நான் எல்லாமே படிச்சிருக்கேன், அதனால தான் உங்களுக்கு சொல்றேன். என்ன டிஃபரன்சஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட் புக் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு, டிஃபரெண்ட் ரோல் ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. செகண்ட் புக் வந்து பாத்தீங்கன்னாக்க நம்மளுக்கு வந்து அந்த டிஃபரெண்ட் ப்ராம்ப்டிங் நேம்ஸ்ல என்னென்ன அப்படின்ற மாதிரி போட்டு அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. தேர்ட் புக்ல வந்து பாத்தீங்கன்னா எதுப்பா கிளியர் ப்ராம்ப்டிங், எது அன்கிளியர் ப்ராம்ப்டிங், எதை போடக்கூடாது, எது போடணும் அப்படின்றது டீட்டெயிலா அவங்களோட சைட்லயே எழுதியிருக்காங்க. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு வந்து இப்போ வந்து கைட் பண்ண போறேன். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராம்ப்ட் இதான் வந்து கிளாட். ஆந்த்ரோபிக்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன்ஏஐயோட ChatGPT இருக்கோ, கூகுளோட ஜெமினி இருக்கோ, இந்த ஆந்த்ரோபிக் கம்பெனியோட கிளாட் அப்படின்ற மாதிரி அது மாதிரி ஒரு டூல் இருக்கு. அதுல வந்து நம்ம வந்து கோட் பண்ணிக்கலாம், இல்ல இன்டராக்ட் பண்ணிக்கலாம். அதுவும் LLM தான். ஸோ இப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க ஹவு டு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. ப்ராம்ப்ட் ஜென்ரேட்டர் எப்படி பண்றது, இது கிளிக் பண்ணீங்கன்னா இதனுடைய இருக்கக்கூடிய
ரோல்ஸ்ல வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பி கிளியர் அண்ட் டைரக்ட். எக்ஸாம்பிளா கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். இதுல வந்து பாருங்க, இதான் தான் சொன்னேன். ரோல் வந்து பார்த்து யூசர் வந்து போடுறாரு, ப்ளீஸ் ரிமூவ் ஆல் பர்சனலி ஐடென்டிஃபைபிள் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தீஸ் கஸ்டமர் ஃபீட்பேக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா அன்கிளியர் ப்ராம்ப்டிங். பட் கிளியர் ப்ராம்ப்டிங், யுவர் டாஸ்க் இஸ் டு அனானிமைஸ் கஸ்டமர் ஃபீட்பேக் ஃபார் அவர் குவார்டர்லி ரிவ்யூ. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிளியரா போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதனால தான் சொன்னேன் அன்கிளியர் ப்ராம்ப்டிங்னா என்ன, கிளியர் ப்ராம்ப்டிங்னா எப்படி போடணும். கிராஃப்டிங், மார்க்கெட்டிங் கேம்பெயின் இந்த மாதிரி தெளிவாக போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் ப்ராம்ப்டா இருக்கு, ஸ்பெசிஃபிக் ப்ராம்ப்ட் இங்கிருந்து கால் பண்ணி அழகா எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்து தான் நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல போடுறாங்க. ஐ எம் கிவிங் யூ த சோர்ஸ் இட்செல்ஃப் ஸோ தட் நீங்க இங்கிருந்து நீங்க வந்து பார்த்துக்கலாம். ரைட், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். லைக் கிளாட் திங்க், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பாரு. எக்ஸாம்பிள் அன்கிளியர் கண்டென்ட், யூசருக்கு ப்ராம்ப்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய விஷயம் இந்த டாக்குமெண்ட்டை நீங்க ரீட் பண்றது மூலமா எது கிளியர் ப்ராம்ப்டிங், எது அன்கிளியர் ப்ராம்ப்டிங்ன்ற சொல்லி உங்களை நீங்களே செல்ஃப் இவாலுவேட் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ நான் வந்து இதுக்கு வரேன். இப்போ உங்களுக்கு வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கத்துக்கிறதுக்கு 3 டிஃபரெண்ட் ரிசோர்சஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 2 வந்து பாத்தீங்கன்னா கூகுள் பண்ணிருக்கிறது, 1 வந்து Anthropic பப்ளிக் பண்ணிருக்கிறது. இப்போ நான் 4th புக் ரெஃபர் பண்றது எந்த சப்ஜெக்ட்ன்றது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போது, அதை அடுத்து நம்ம பார்ப்போம். ஏஜென்ட் டிசைன்ஸ் புக்ஸ். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மல்டி ஏஜென்ட்ஸ்லாம் வந்து எப்படி பில்ட் பண்ணணும்ன்றது ஆசை இருக்கு. இதை பத்தி ஏதாச்சும் ஒரு ரிசோர்ஸ் கொடுங்க கோச், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நான் நிறைய படிச்சதுல எனக்கு பெஸ்டா இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் படிச்சிருக்கேன் இல்லையா, நான் படிச்சிருக்கேன், அதனால தான் சொல்றேன். ஸோ 4th புக் வந்து பாத்தீங்கன்னா OpenAI ரிலீஸ் பண்ண A practical guide to building agents. ஸோ இந்த பர்டிகுலர் புக்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு ஏஜென்ட்டை நீங்க பில்ட் பண்ணி டிப்ளாய் பண்ணுன்ற மொத்த டீடைல் எப்படி பண்றதுன்றத A to Z கம்ப்ளீட்டா கவர் பண்ண. A to Z கம்ப்ளீட், ஸ்டார்ட் டு எண்ட் கம்ப்ளீட்டா கவர் பண்ணிருப்பாங்க வித் கோட் இம்ப்ளிமெண்டேஷனோட. இதுக்கு மேல எந்த வேலை உங்களுக்கு, அதையுமே நான் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ A practical guide to building agents. இப்போ வாட் இங்க பாருங்க என்ன டாபிக் கவர் பண்றாங்க. வாட் இஸ் an agent, when should you build an agent, agent design foundations, guard rails, conclusions. இப்போ இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க போயிடும். agent design foundations-ஆ இப்போ வந்து பாருங்க பைத்தன் கோட் எப்படி நீங்க வந்து here is what this looks like in a code when using OpenAI's agents SDK in a software development kit. You can also implement the same concepts using a preferred library or building directly from the scratch. இது பைத்தன் வச்சு பண்ணிருக்காங்க. ஸோ சூப்பரா இருக்கும். ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு, டேட்டா, ஆக்ஷன், ஆர்கெஸ்ட்ரேஷன், கோடெல்லாம் ஃபுல்லா போட்டிருப்பாங்க. இதை மட்டும் இல்ல பாருங்க அன்செட் ப்ராம்ப்டிங். ஸோ சூப்பர் ஆர்கெஸ்ட்ரேஷன் அண்ட் சிங்கிள் ஏஜென்ட் எப்படி பண்றது, மல்டி ஏஜென்ட் எப்படி பண்றது, லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் ஈச் பேட்டர்ன் இன் டீடைல். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கிடெக்சர், சிஸ்டம் ஆர்கிடெக்சர் சொல்லுவாங்க, அதை கூட வந்து போட்டிருக்காங்க. அப்புறம் கார்ட் ரேல்ஸ்னு சொல்லுவோம். நான் வந்து இப்போ ரீசெண்டாக பப்ளிஷ் பண்ண ஏஜென்டிக் கோர்ஸ்ல இதெல்லாம் நாங்கள் ரெஃபர் பண்ணி தான் ஆக்சுவலாக உள்ள வச்சிருக்கோம். எப்படி சிஸ்டம் கார்ட் ரேல்ஸ்ல எப்படி இன்டெகிரேட் பண்றது. கார்ட் ரேல்ஸ்னா ஒன்றும் இல்லை, நீங்க வந்து ஒரு ஏஜென்ட்டை பில்ட் பண்ணா மட்டும் பத்தாது, அதை நீங்க டிப்ளாய் பண்ணும்போது கண்டிப்பா அதை ஹாலுசினேட் பண்ணி ஆன்சர் பண்ணும். பட் அது அதிகமாக ஹாலுசினேட் பண்ணி ஆன்சர் பண்ணாம இருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி தடுப்பு சுவர்கள்லாம் போடுறீங்க அப்படின்ற மாதிரி முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா ஒரு சொல்ல போனா, நீங்க வந்து ஒரு புக் வந்து எழுதிருக்கீங்க, இந்த புக்ல இல்லாத விஷயத்த நான் வந்து பேசக்கூடாது. நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா இதுல இல்லாத விஷயத்த கற்பனை பண்ணி நான் பேசக்கூடாது, இதுல இருக்கிற விஷயத்த கரெக்டா பேசணும், இதுல இல்லாத விஷயத்த நான் பேசக்கூடாது. தெரிலன்னு சொல்லணும். கரெக்டா? அப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க, இந்த புக் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலிசி டாக்குமெண்ட் வச்சுக்கோங்க. இந்த பாலிசி டாக்குமெண்ட்ல ஒரு விஷயம் இருக்கு, 30 daysல இந்த பாலிசி வந்து எக்ஸ்பயர் ஆகும் இருக்கு. இப்போ ஒருத்தர் யூசர் வந்து கொஸ்டின் கேட்கறாரு, என்ன கேட்கறாரு, இந்த பாலிசி எப்போ எக்ஸ்பயர் ஆகும் அப்படின்னு. நான் என்ன சொல்றேன், 45 daysல எக்ஸ்பயர் ஆகும் சொல்றேன். இப்போ நான் சொன்ன பதில் தப்பா? அப்ப இது வந்து ஹாலுசினேட் பண்ணி சொல்லிருக்குன்னு சொல்லலாமா? ஆன்சர் தப்பு தான், பட் நான் ஹாலுசினேட் பண்ணி பல இன்ஃபர்மேஷன் எனக்கு மைண்ட்ல இருக்கிறனால நான் தப்பா சொல்லிட்டேன். பட் அந்த யூசர் வந்து நான் கரெக்டா நம்பிட்டு போயிடுவாரு, பின்னாடி ஒரு பிரச்சனை ஆகுமா? ஸோ அந்த மாதிரி தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்காம இருக்கிறதுக்கும், தெரியலன்னு சொல்றதுக்கும், கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கும் ஒரு சில செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் என்னன்றது இந்த புக்லேயே போட்டிருப்பாங்க, ஒரு சில டெக்னிக்ஸ் போட்டிருப்பாங்க, நீங்க வந்து படிச்சு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய அடுத்த புக்கு போவோம். ஸோ ஏஜென்ட் டிசைன்ஸ் புக்ல நான் வந்து 3 புக் அகைன் சஜஸ்ட் பண்ண போறேன். அதுல ஃபர்ஸ்ட் புக் வந்து OpenAI பப்ளிஷ் பண்ண இந்த புக், தி பிராக்டிகல் கைட் டு பில்டிங் AI ஏஜென்ட்ஸ். இப்போ நம்மளுடைய 5th புக்கு வந்து போவோம். 5th புக் வந்து பாத்தீங்கன்னாக்க Anthropic பப்ளிஷ் பண்ண இன்ஜினியரிங் அட் Anthropic. இது வந்து போடுறாங்க. அது என்னன்னா வை திஸ் புக். இந்த புக்கு படிக்கும் போது ஒர்க் ஃப்ளோ சார்ட்ல சிஸ்டம் டிசைன் ஆர்கிடெக்சர் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது நல்ல சிஸ்டம் டிசைன் ஆர்கிடெக்சர் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ப்ராஜெக்ட் நாங்க வந்து வாங்குறோம், பிகாஸ் ProAI as I already told you, it's not only about coaching company, it's also about coaching. We do consulting, we are developing some products and we are selling, and also நிறைய கிளைண்ட்ஸ் வராங்க எங்க கூட. அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து நாங்க வந்து உட்காந்து ஒரு பல மீட்டிங் போய் சிஸ்டம் ஆர்கிடெக்சரை டிஃபைன் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எத்தனை ரிசோர்ஸ் வரும் அப்படின்ற எண்ட் டு எண்ட் சிஸ்டம் டெலிவரி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி பண்ணும்போது சிஸ்டம் ஆர்கிடெக்சரல் டிசைன்ன்றது ரொம்ப முக்கியம். நிறைய சும்மா அந்த டேட்டா சயின்ஸ் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்றவங்களுக்கு தெரியாது, பட் எண்ட் டு எண்டா பண்றவங்களுக்கு தான் அந்த சிஸ்டம் டிசைன் ஆர்கிடெக்சரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரியும். ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னா எந்த ஃப்ளோல போகும் அப்படின்றது ப்ராடக்ட் ஓனர் ஆர் முன்னாடி இருக்கக்கூடிய சொல்யூஷன் ஆர்கிடெக்ட்லாம் அவங்க வந்து எடுத்து கொடுப்பாங்க. அதுதான் வந்து இந்த புக்லயே, இந்த ஆந்த்ரோபிக்னுடைய புக்லயே வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அதை வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு கண்ணு காமிக்கிற பாருங்க. ஸோ புக்னா மீன்ஸ் அவங்களோட வெப்சைட்ல ஆக்சுவலா போட்டிருக்காங்க. புக் பாப்பா கையில இல்ல, வெப்சைட்ல நீங்க படிச்சுக்கலாம். ஸோ இங்க பாருங்க, வாட் ஆர் ஏஜென்ட்ஸ், when and when not to use agents, இதெல்லாம் ஓகே. பட் நான் சொல்றது இந்த மாதிரி ஆர்கிடெக்சர்.
இன்புட் வந்து LLM குள்ள என்னென்ன வருது, எங்கிருந்து இது ரிட்ரைவ் பண்ணது, அவுட்புட் எப்படி போகுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்புட் நிறைய ப்ராம்ப்ட் செயின் ஒர்க் ஃப்ளோ, இந்த மாதிரி நிறைய டயக்ராமோட காமிச்சு அவங்களுக்கு வந்து ஈஸியா புரியுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் தான், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் டிசைன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆர்கிடெக்சரல் ஃப்ளோ, ஹை லெவல் ஃப்ளோ ஆஃப் அ கோடிங் ஏஜென்ட், ஹியூமன் இன்டர்ஃபேஸ் இருந்து போகும், LLM இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும். இதை நீங்க படிக்கும் போது ஈஸியா புரிஞ்சிடும். இதெல்லாம் நாங்க வந்து சிம்பிளிஃபை பண்ண உள்ள கோர்ஸ் ஸ்ட்ரக்சர்ல ஆக்சுவலா பிளான் பண்ணி வச்சிருக்கோம். பட் எனிவே இது பாயிண்ட் என்னன்னா, இதெல்லாம் நீங்களே படிச்சு இது படிக்கிறது மூலமா உங்களுக்கே வந்து நல்ல ஐடியா வரும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏஜென்ட்டை பில்ட் பண்றீங்க, ஏஜென்ட்டை டிசைன் பண்றீங்கன்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னதான் நாங்க வந்து வெப்ல சொன்னாலும் நீங்க படிக்கும் போது இட்ஸ் கோயிங் டு பி a different feel. ஓகே, இவங்களோட இதெல்லாம் வந்து ஆத்தென்டிக் சைட்ஸ். ஜஸ்ட் கேட்டு சொல்றது ஒண்ணு, படிச்சு சொல்றது ரெண்டாவது. படிக்கும் போது எங்க படிக்கிறோம், எந்த ரிசோர்ஸ் நம்ம வந்து ரெஃபர் பண்றோம். OpenAI ரிசோர்ஸ் ரொம்ப முக்கியம், கூகுளோட ரிசோர்ஸ் ரொம்ப முக்கியம், Anthropic இவங்களோட ரிசோர்ஸ் ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் இதை சஜஸ்ட் பண்றேன். ரைட், இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த 5th புக் ஏஜென்டிக் டிசைன்ஸ்ல ஃபர்ஸ்ட் புக் வந்து நான் வந்து பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் புக் வந்து Anthropic பப்ளிஷ் பண்ண இந்த இன்ஜினியரிங் அட் Anthropic அப்படின்ற புக் நான் சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா இதுல வந்து ஒர்க் ஃப்ளோ சார்ட்ஸ் இருக்கும், பிளஸ் சிஸ்டம் டிசைன் ஆர்கிடெக்சர் இம்ப்ளிமெண்டேஷனோட நம்மளுக்கு வந்து கையில கிடைக்க போகுது. தட்ஸ் வை ஐம் ஜஸ்ட் ரெஃபரிங் யூ நவ். ஸோ இப்போ இந்த ஏஜென்ட் டிசைன்ஸ்ல லாஸ்ட் புக் 6th புக் வந்து நான் ரெஃபர் பண்றேன். அடுத்தது அதை பார்ப்போம். 6th புக் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் பப்ளிஷ் பண்ண ஏஜென்ட்ஸ் கம்பேனியன் அப்படின்ற மாதிரி ஒரு புக் இருக்கு. இந்த புக் வை திஸ் பர்டிகுலர் புக் நான் ரெஃபர் பண்ணா, இதுல நிறைய கேஸ் ஸ்டடிஸ் வச்சு ஏஜென்ட்ஸ் எப்படி பில்ட் பண்றதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஒவ்வொரு புக்குக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. கரெக்டா, இந்த புக்ல இருக்கிற சில விஷயம் தான் எடுக்க முடியும், பட் ஒவ்வொரு புக்கினுடைய பர்பஸ் டிஃபரெண்டா இருக்கும். ஸோ கேஸ் ஸ்டடி பேஸ்ட் ஏஜென்ட்ஸ் லேர்னிங். அகைன் இதுல வந்து நிறைய சிஸ்டம் டிசைன் ஆர்கிடெக்சர்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி காமிச்சிருப்பாங்க. அந்த புக்குமே நான் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி காமிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, ஏஜென்ட்ஸ் கம்பேனியன். ஸோ இதுல இங்க பாருங்க, ஏஜென்ட் எப்படி இவாலுவேட் பண்றது, மல்டி ஏஜென்ட்ஸ் அந்த இவாலுவேஷன் எப்படி பண்றது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க இதுதான் சொன்னேன், ஆட்டோமோட்டிவ் ரியல் வேர்ல்ட் யூஸ் ஆஃப் மல்டி ஏஜென்ட் ஆர்கிடெக்சர், கான்வர்சேஷனல் நேவிகேஷன் ஏஜென்ட், கான்வர்சேஷனல் மீடியா சர்ச் ஏஜென்ட், இதெல்லாம் எப்படி பில்ட் பண்றது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. லெட்ஸ் ஃபர்ஸ்ட் லுக் இன்டு சம் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா, ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, யூசர் ஐ நீட் டு டேக் அ பிரேக் ஃபார் லஞ்ச், வாட் ஆர் குட் ரெஸ்டாரண்ட்ஸ் ஆன் மை ஓன். நேவிகேஷன் ஏஜென்ட் வந்து என்ன மாதிரி பண்ணும், ஐ ஃபவுண்ட். அப்போ திருப்பி யூசர் என்ன கேட்கறாங்க. இந்த மாதிரி பல எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு வந்து இருக்கும். இது இல்லாம சிஸ்டம் ஆர்கிடெக்சர் இந்த புக் படிக்கும் மேல எல்லாம் ஆக்சுவலி நல்லா நிறைய இருக்கு. பாருங்க, நான் இதுதான் சொன்னேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கிடெக்டர் ஒரு நல்லா பாருங்க, பாத்துக்கோங்க. சயின்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சயின்டிஸ்டோட இன்புட்ஸ் என்னவா இருக்கு, அதுக்கப்புறம் இந்த கோஷன்ஸ் மல்டி ஏஜென்ட் சிஸ்டம் வந்து எப்படி கனெக்ஷன் ஆகுது, இதெல்லாம் வந்து நீங்க வந்து படிக்கும் போது தெளிவாகவே புரியும். இந்த மாதிரி நிறைய சிஸ்டம் டிசைன்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க, சிஸ்டம் டிசைன்ஸ் இருக்கா. ஸோ இதுதான் நான் சொல்றேன். இந்த ஆர்கிடெக்சர் வந்து நம்மளுக்கு எல்லாம் வரைய தெரியணும், போட தெரியணும். இதெல்லாம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்த்து கத்துக்கிறது வந்து ஸ்லோவா நீங்க இதெல்லாம் வந்து பண்ண தெரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூல இந்த மாதிரிலாம் நான் சிஸ்டம் டிசைன் எல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் ரியலி கோயிங் டு பி அ டிஃபரெண்ட் ஃபீல். அது வந்து இன்டர்வியூ இருக்கே, ஓ அப்படியா இதெல்லாம் கூட நீங்க பண்ணுவீங்களா அப்படின்னு ஒரு வேல்யூ ஆட் பண்றீங்க, யூனிக்கா இருக்கிறீங்க. ஸோ அதெல்லாம் இதெல்லாம் கத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க இந்த புக் படிக்கிறது மூலியமா, இந்த புக்கும் இதுக்கு முன்னாடி புக் படிக்கிறது மூலியமா தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் கோடிங் மட்டும் பண்றது ஒன்று, அதுக்கு மேல இந்த முன்னாடி ஏர்லி லேயர்னு சொல்லுவோம், இனிஷியல் லேயர். இந்த இனிஷியல் லேயர்ல உங்களுக்கு வந்து பண்ண தெரிஞ்சுன்னா இட் இஸ் கோயிங் டு பி அன் அட்வான்டேஜ் ஃபார் யூ. ஸோ அதனாலதான் இந்த 6th புக் வந்து நான் உங்களுக்கு ரெஃபர் பண்றேன். இப்போ உங்களுக்கு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்ல 3 புக் சொல்லியிருக்கேன், ஏஜென்ட்ஸ் பில்ட் பண்ணணும்னு சொன்னா 3 புக் சொல்லியிருக்கேன். இதுவே உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ரிசோர்ஸா இருக்கும் உங்களுடைய ஒரு யூசர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும்போது. நான் அடுத்து ஒரு 3 புக் ரெஃபர் பண்ண போறேன். அது வந்து யாருக்கு அப்படின்றத நான் இப்ப சொல்றேன். இப்ப அடுத்து வரக்கூடிய 3 புக் 7, 8 and 9 வந்து பாத்தீங்கன்னா என்டர்பிரைஸ் அடாப்ஷன் புக்ஸ். அதாவது இப்ப நீங்க வந்து ஒரு கம்பெனி லீட் பண்றீங்க, இந்த மாதிரி OpenAI, Anthropic, இந்த மாதிரியான கூகுள், இந்த மாதிரியான LLMஸ்ல நீங்க இன்டெகிரேட் பண்ணிக்கிறீங்க, ஒரு மாஸ் வால்யூம்க்கு இன்டெகிரேட் பண்ணிக்கிறீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன. அப்போ இது வந்து B2B நீங்க கொலாபரேட் பண்றீங்க அப்படின்னா இந்த கம்பெனி பத்தி மொத்தமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எவ்வளவு உங்களோட போர்ட்ஃபோலியோ என்ன. ஏன்னா நம்ம கம்பெனி கிட்ட வந்து ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கும்போது நீங்க என்னென்னலாம் பண்ணிருக்கீங்க கேட்டாங்க, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது கேட்டாங்க உங்களுடைய போர்ட்ஃபோலியோ என்ன அப்படின்னு மாதிரி கேட்டாங்க. நாங்க பண்ணிருக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் காமிச்சோம். ஓ அப்படியா, சரி. அப்போ உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. அந்த நம்பிக்கைக்கு அடுத்த லெவல உங்களுக்கு ஓகே எங்களோட யூஸ் கேஸ் இது, இப்போ இதனுடைய சிஸ்டம் ஆர்கிடெக்சர் உங்களுக்கு எடுத்துட்டு வாங்க, எண்ட் டு எண்ட் ரிசல்ட் வேணும்னு சொல்லிட்டு ஒரு 15 SLA எடுத்துட்டு வாங்க. 10-15 விஷயம் வந்து எடுத்து கண்ணு முன்னாடி காமிச்சு இது எனக்கு வேணும் அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ அது வேணும்னா நாங்க ஒரு NDA சைன் பண்ணணும், MOU போடணும், அந்த மாதிரி நாங்க வந்து டிஸ்கஷன்ஸுக்கு போறோம். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு B2B கொலாபரேஷன் பண்ணும்போது இந்த கம்பெனி அண்ட் இந்த கம்பெனி 2 கம்பெனிக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ OpenAI வந்து பாத்தீங்கன்னா சப்ளை பண்றதுனால நீங்க அவங்களோட ப்ராடக்ட்டை வாங்குறீங்கன்னா நீங்க வந்து அவங்கள பத்தி அதிகமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க வந்து இந்த இடத்துல இருக்கீங்க, OpenAI இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம். அதனாலதான் OpenAI நிறைய கம்பெனிஸ் கூட வந்து அடாப்ட் பண்ணிருக்காங்க இல்லையா, அதில் என்னென்ன கம்பெனிஸ் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக AI இந்த என்டர்பிரைஸ் அப்படின்ற மாதிரி OpenAI வந்து பாத்தீங்கன்னா புக் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. வை திஸ் பர்டிகுலர் புக் பாத்தீங்கன்னா ஹவ் OpenAI இஸ் பார்ட்னரிங் வித் குளோபல் கம்பெனிஸ், த கிளையண்ட் ரிவ்யூ. இதுல வந்து பாத்தீங்கன்னா புக்ல அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிறைய கிளைண்ட்ஸ் இந்த புக்ல வந்து ரிவீல் பண்ணிருக்காங்க அண்ட் ஹவு தே ஹெல்ப் ஈச் அதர் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இப்போ இந்த புக்கினுடைய ஸ்னிப்பெட் வந்து நான் உங்களுக்கு வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காமிக்கிறேன். இப்போ அடுத்து இந்த புக் AI இந்த என்டர்பிரைஸ். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஜூம் இன் பண்றேன். இதுல என்ன கண்டென்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஸ்டார்ட்ஸ் வித் evaluation, custom and AI, fine tune your AI models, get AI in the hands of experts,
அன்பிளாக் யுவர் டெவலப்பர்ஸ், இந்த மாதிரி பாருங்க. ஸ்டார்ட்ஸ் வித் த இவாலுவேஷன், ஹவு இட் ஸ்டார்டட். Morgan Stanley first evaluation, so first eval focused on making their financial advices. இப்போ they started with 3 model evaluation metrics. இப்போ இந்த கம்பெனி ஸ்டாண்டர்ட் how it's going. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மார்கன் ஸ்டான்லி வந்து பண்ணிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கம்பெனி, இது என்ன கம்பெனி, CEO of which particular, ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிளார்னா அப்படின்ற மாதிரி ஒரு கம்பெனி இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லோவிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பெனி இருக்கு. இவங்கெல்லாம் எப்படி கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது இந்த புக்கை படிச்சு டீட்டெயிலாக படிக்கும்போது உங்களுக்கு தெரிய வரும். அகைன் நான் ஒவ்வொரு புக்கில் டீப்பாக போனோம்னா செஷன் உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் ஒரு சின்ன சின்ன ஸ்னிப்பெட்ஸ் மட்டும் நான் ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன். பர்பஸ் உங்களுக்கு வந்து நான் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த புக் படிக்கிறது மூலியமா ஓப்பனையே எந்த மாதிரியான கம்பெனிஸ்குள்ள கொலாபரேட் பண்ணி எப்படி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, ஹெல்பிங் பெனிஃபிட்டிங் ஈச் அதர் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்ஸ் வந்து அங்கே போட்டிருப்பாங்க. யூ கேன் டெஃபினெட்லி ஸ்டடி. இப்போ நம்மளுடைய 8th புக்கு வந்து போகலாம். ரைட். இப்போ 8th புக் வந்து பாத்தீங்கன்னா OpenAI அகைன் பப்ளிஷ் பண்ண ஐடென்டிஃபைங் அண்ட் ஸ்கேலிங் AI யூஸ் கேசஸ் அப்படின்ற மாதிரி ஒரு புக் பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க முக்கியமான பாயிண்ட், ஹவு ஏர்லி அடாப்டர்ஸ் ஃபோக்கஸ் தேர் AI எஃபர்ட்ஸ். இப்போ நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா டு பி ஆனஸ்ட் ஃப்ரீசிங் ஹையர் பண்ணி இருக்கிறாங்க ஒரு பக்கத்துல. பட் இன்னொரு பக்கத்துல இந்த கம்பெனிஸ் வந்து B2B கொலாபரேஷனுக்கு நிறைய போறாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் எ யூசரா எம்ப்ளாயே வந்து இந்த மாதிரி ஏஜென்ட்ஸ் பில்ட் பண்றது, இந்த மாதிரியான பேசிக்கான ஸ்டப்ஸ் தான் தெரிஞ்சிருக்காங்களே தவிர்த்து ஒரு அட்வான்ஸ்ட் லெவலுக்கு ரியல் டைம் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டுக்கு எப்படி இதை கொண்டு போய் டிப்ளாய் பண்ணணும், எப்படி சிஸ்டம் ஆர்கிடெக்சர் பண்ணணும் அப்படின்றது நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து நிறைய இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து தெரியல. இந்த கம்பெனி இப்போ நிறைய இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி கம்பெனிஸ் ஏர்லி அடாப்ஷன்ஸ்க்கு வந்து ரொம்ப நாள AI பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், AI பத்தி டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் சொல்லும் போது தேர் கெட்டிங் ட்ரஸ்ட் ஹியர். அதனால இங்க வந்து ஒரு சில பிசினஸ் கொடுக்குறாங்க, ஒரு சில மீட்டிங்ஸ் போறாங்க, ட்ரஸ்ட் வந்துச்சுன்னா தேர் கிவிங் த பிசினஸ் டு அஸ். ஸோ அந்த மாதிரியான ஃபேஸ்ல தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த புக்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பிசினஸ்லாம் நீங்க டீல் பண்ற மாதிரி இருந்தா நானும் உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் எல்லாம் சொல்றேன். என்ன பண்ணணும், நீங்க இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படிச்சு ஓகே எப்படி வந்து ஏர்லி அடாப்ட் ஆகி என்ன மாதிரியான எப்படி நம்ம வந்து ஸ்கேல் பண்ணிக்கலாம்னா நீங்க வந்து ஒரு மந்த்லி வந்து ஒரு 5 lakh rupees வாங்கிட்டு இருக்கீங்கன்னா எப்படி அந்த 5 lakhs வந்து 10 lakhs போறது, 15 lakhs போறது, அடுத்தடுத்த லெவலுக்கு எப்படி போறது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு OpenAI ஒரு சில டூல் கிட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ வை திஸ் பர்டிகுலர் புக், ஹவு எவ்ரி கம்பெனி ஷுட் ட்ரெயின் எம்ப்ளாயிஸ். இதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன். டாஸ்க் ரிவீல்டு ஃபார் ஈச் டீம். அப்போ உங்களுடைய கம்பெனிக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்து வேணும் அப்படின்னா உங்களுடைய எம்ப்ளாயிஸ்னுடைய போர்ட்ஃபோலியோ வந்து நல்ல அதிகமா இருக்கணும். ஒவ்வொரு கம்பெனிக்கும் பயங்கரமான நீட் இருக்கு, ஒரு நல்ல ஒரு AI இன்ஜினியர் எனக்கு தேவை. ஸோ அதனாலதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் ஒரு 15 இயர்ஸ்க்கு மேல இருக்கிறவங்களே நான் வந்து இந்த AI எல்லாம் படிச்சுக்கணும், நான் ஃபண்டமெண்டல்ஸ் இருந்தே படிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய என்கொயரி எல்லாம் இங்க வந்துகிட்டு இருக்கு, ப்ராப்பரா எடுத்து படிச்சுக்கிட்டும் இருக்கிறாங்க. ஸோ அதனால நீங்க வந்து சில கார்பரேட்ஸ் என்ன பண்றாங்கன்னா தே ஆர் கம்மிங் டுவர்ட்ஸ் அந்த கார்பரேட் எங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஜஸ்ட் ஒரு 5 days ட்ரைனிங் கொடுங்க, 10 days ட்ரைனிங் கொடுங்க, எவ்வளவு காஸ்ட் வருது அதெல்லாம் நான் கொடுத்துக்கிறோம், வந்து ட்ரெயின் பண்ணுங்க, இந்த மாதிரியான விஷயங்களும் போய்கிட்டு இருக்கு. ஸோ என்ன சொல்ல வரேன்னா இது ரொம்ப முக்கியம். ஹவு ஏர்லி அடாப்டர்ஸ் ஃபோக்கஸ் தேர் AI எஃபர்ட்ஸ். ஜஸ்ட் பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறத தவிர்த்து இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து ஃபாஸ்டா ஏர்லியா அடாப்ட் பண்ணிக்கிறவங்களுக்கு தான் அடுத்த ஃபியூச்சர். அவ்வளவு ஃபாஸ்டா நம்ம வந்து போகணும். பிகாஸ் இந்த பக்கம் தூங்கி இந்த பக்கம் எந்திரிக்கும் போது நிறைய விஷயம் AI வந்து அப்டேட் ஆயிருது. ஸோ அந்த அளவுக்கு ஃபாஸ்டாவும் நீங்க போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் ஃபயர் ஆக மாட்டீங்க, லே ஆஃப் ஆக மாட்டீங்க. அப்படி லே ஆஃப் ஆனாலும் இன்னொரு கம்பெனி ஹையர் பண்ணிக்கிறது ரெடியா இருப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி we need to adapt. If you are complaining the market, we will be killed or we will be destroyed. But if you are quickly adapting to the market needs, நம்ம வந்து கண்டிப்பா சக்சஸ் ஆயிடலாம். இன்னைக்கு தேவை இந்த AI Agentic எல்லாம் இருக்கு, நாளைக்கு வந்து மாறலாம். பட் என்னென்னலாம் மாறுதோ we have to keep an eye in the market and quickly adapt. சரி, லாஸ்ட் புக் வந்து நான் இப்போ வந்து ரெக்கமெண்ட் பண்ண போறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. 9th புக் OpenAI பப்ளிஷ் பண்ண 601 ரியல் வேர்ல்ட் கூகுள் கிளவுட் AI யூஸ் கேசஸ். நீங்க கூகுள் கிளவுட்ல டிப்ளாய் பண்ணக்கூடிய 601 ரியல் வேர்ல்ட் இப்ப லைவ்ல இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்ல என்னென்ன எந்த மாதிரி ஏஜென்ட்ஸ்ல பில்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றத இந்த புக்ல வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதான் இண்டஸ்ட்ரி எக்ஸாம்பிள்ஸ் யூ கேன் அப்ளை டுடே. அதாவது இன்னைக்கே நீங்க வந்து அதை வந்து கத்துக்கிட்டு இமிடியேட்டா நீங்க கூகுள் கிளவுட்ல டிப்ளாய் பண்ணி உங்களோட கிளைண்ட்டுக்கு வந்து கொடுக்கலாம், உங்களோட கம்பெனில வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ அதுல 601 ஏஜென்ட்ஸ் அண்ட் இட்ஸ் ரோல்ஸ் ரிவீல் இந்த பர்டிகுலர் புக்ல. அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. அந்த புக்கை வந்து உங்க கணக்கு முன்னாடி காமிக்குவா. ஸோ ஹவு டு ஸ்கேல் அப்படின்றது இதுக்கு முன்னாடி புக்கை வந்து நான் காமிக்கல, 9th புக்கு. ஸோ இந்த புக் வந்து பாத்தீங்கன்னா இந்த புக் ஆக்சுவலா லாஸ்ட் ஸ்லைட் வந்து நான் காமிச்சேன். 8th புக் ஹவ் எவ்ரி கம்பெனிஸ் டு ட்ரெயின் எம்ப்ளாயிஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். இங்க வந்து கொடுத்துருக்காங்க, அந்த புக் காமிக்கிறதுனால காமிக்கிறேன். ஸோ டாஸ்க் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, டீச்சிங் யுவர் டீம்ஸ் the 6 யூஸ் கேஸ் primitives அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அது மாதிரி பாருங்க, சிம்பிள் யூஸ் கேஸ். இது வந்து கண்டென்ட் கிரியேஷன்ல போகலாம், ரிசர்ச்ல போகலாம், கோடிங், டேட்டா அனலிஸ்ட் இதெல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கு, பண்ணிக்கலாம். ஸோ இது குவிக்கா வந்து எம்ப்ளாயிஸ்க்கு என்னென்ன மாதிரி டாஸ்க்லாம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. மார்க்கெட்டிங் ஐடியேஷன் ஸ்ட்ராட்டஜி, மார்க்கெட்டிங் பண்ணும்போது ஐடியேஷன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் கேசஸ் டு கெட் ஸ்டார்ட் வித். மார்க்கெட்டிங் டீம்ல இருந்தீங்கன்னா பிரெயின் ஸ்டார்மிங் கேம்பெயின் ஐடியாஸ் எப்படி பண்றது, ஃபைனான்ஸ் எப்படி பண்றது, அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆட்டோமேஷன் ஃபீல்ட்ல இருந்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேன் டெஃபினெட்லி இட்ஸ் அ மஸ்ட் ரீட். என்ன மாதிரி உங்களோட டீம் வந்து ட்ரெயின் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு கம்ப்ளீட் கைடா இருக்க போகுது. இப்போ நம்மளுடைய 9th புக் வந்து நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 601 யூஸ் கேஸ் இண்டஸ்ட்ரி எக்ஸாம்பிள்ஸ் யூ கேன் அப்ளை டுடே அப்படின்ற புக் வந்து நான் கண்ணு முன்னாடி காமிக்கிறேன். ஸோ இந்த புக் தான். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கீழே வரேன், கஸ்டமர் ஏஜென்ட்ஸ்ல
கான்டினென்டல், அதாவது கஸ்டமர் ரிலேஷன்ஷிப், ஒரு கஸ்டமரா ஏஜென்ட்ஸ்ல பேசும் இல்லையா, கான்டினென்டல் அப்படின்ற கம்பெனி வந்து யூஸ் பண்றாங்க. கான்டினென்டல் இஸ் யூசிங் கூகுள்ஸ் டேட்டா அண்ட் ஏஐ டெக்னாலஜி டு டெவலப் ஆட்டோமோட்டிவ் சொல்யூஷன்ஸ். கான்டினென்டல் ஒரு கம்பெனி, நான் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கேன். ஜெனரல் மோட்டார்ஸ், மெர்சிடஸ் பென்ஸ் எம்ப்ளாய் ஏஜென்ட்ஸா இந்த மாதிரி கம்பெனிஸ்ல இருக்காங்க. கோட் ஏஜென்ட்ஸ் வந்து ரெனால்ட்ஸ் குரூப்ஸ் எம்ப்ளாய், அதாவது கூகுளை வந்து எந்த மாதிரி கம்பெனிஸ்ல யூஸ் பண்ணிருக்காங்க கூகுளோட சப்போர்ட்ல. டேட்டா ஏஜென்ட்ஸ், கூகுளோட டேட்டா ஏஜென்ட்ஸ் வந்து BMW குரூப்ஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிசினஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் சர்வீஸ் அந்த பர்டிகுலர் கேட்டகரிக்குள்ள கஸ்டமர் ஏஜென்ட்டா அசென்ஷியர், கேப்ஜெமினி, டெலாய்ட் இதெல்லாம் யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த ஃபுல் டாக்குமெண்ட்டே டிஃபரெண்ட் நிஷ்க்கு ஹெல்த் கேர் அண்ட் லைஃப் சயின்சஸ்ல எப்படி யூஸ் பண்றாங்க, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டிராவல்ஸ்ல எப்படி யூஸ் பண்றாங்க, ஸோ உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் சைட்ல எப்படி யூஸ் பண்றாங்க. ஒவ்வொரு என்டர்பிரைஸுக்கும் உங்களுக்கு கண்டிப்பா பல டிவிஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டிவிஷனுக்கும் எப்படி மற்ற கம்பெனிஸ்க்கு கூகுள் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதான் பாயிண்ட். ஸோ இதுதான் வந்து 9 புக்ஸை பத்தி உங்களுக்கு வந்து பர்பஸ் நான் உங்களுக்கு வந்து தெளிவா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய புக்ஸ் இருக்கு, எல்லாத்தையுமே படிக்கணும் அப்படின்னு கேட்டா நீங்க படிக்கிற டைம் இருந்துச்சுன்னா ஒர்க் முடிச்சுட்டு வந்து படிங்க. டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு உங்களுக்கு நிறைய நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கலாம். பிகாஸ் படிக்கணும், நிறைய விஷயம் ஃபாஸ்டா தான் போகுது, புரியுது. பட் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அண்ட் அந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிறவங்களுக்கு தான் இனிமேட் மார்க்கெட்டுன்னு இருக்கும்போது நம்ம உட்காந்து சோம்பேறித்தனமா இருக்க முடியாது இல்லையா. ஸோ டு பி ஆனஸ்ட் ஃபைன். ஸோ அதனால தான் உங்களுக்கு 9 புக் வந்து இந்த எல்லா புக்கினுடைய லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், நீங்க வந்து படிச்சுக்கலாம். ஓகே, ஹாப்பி, ஃபைன். இப்போ நான் ஒரு என் டேக்அவேவும் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, என்னோட சஜஷன். இப்போ இவ்வளவு புக்ஸ் இருக்கு, ஒன்னு நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இத்தனை புக்ஸ் இருக்கனால ஃபர்ஸ்ட் விஷயம் எப்படி நீங்க வந்து அடாப்ட் பண்ணிக்கிறது, ஒன்னு ரீட் பை யுவர் செல்ஃப் அண்ட் கெட் இட் கிளியர். நீங்களே வந்து ஒர்க் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு மேல போங்க. அடுத்தடுத்து லாங்குவேஜ் எல்லாம் பேசுறதுக்கு இந்த ஏஐ ஸ்பெசிபிக் லாங்குவேஜ் பேசுறது உங்களுக்கு வசதி இருக்கும். இல்ல அப்படின்னாக்க செகண்ட், கொலாபரேட் வித் குட் ஏஐ கம்யூனிட்டி அண்ட் மாஸ்டர் த ரெலவென்ட் ஸ்கில்ஸ் குவிக்லி. உங்களுக்கு தெரிஞ்ச கம்யூனிட்டி, ஏஐ கம்யூனிட்டி யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா லிங்க்டின்லயோ இல்ல வந்து இன்ஸ்டாகிராம்லயோ அவங்க கூட ஏதாவது பர்சனா நீங்க வந்து கனெக்ட் பண்ணி சேர்ந்து படிக்கிறதுக்கு பாருங்க. சோ தட் ஒரு சிமிலர் இன்ட்ரெஸ்டா இருக்கக்கூடிய பீப்புள் வந்து கம்பைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க அடுத்த லெவலுக்கு போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல உங்களுக்கு எந்த டீமுமே இல்ல, ப்ராப்பரா ஸ்கிராச்ல இருந்து படிக்கணும், ப்ராப்பரா இந்த ஏஜென்டிக் ஏஐ வந்து பில்ட் பண்றது படிக்கணும்னா நாங்களே ட்ரைனிங் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்குண்டான இன்ட்ரோடக்ஷன்லயும் வந்து நான் போட்டிருப்பேன். இன்கேஸ் நம்மளோட சேர்ந்து நீங்க படிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தா கீழே ஃபார்ம் இருக்கும், ஃபார்ம் லிங்க் இருக்கும், நீங்களே அங்க என்கொயர் பண்ணலாம். நம்ம டீம் வந்து 24 ஹவர்ஸ்ல உங்களுக்கு ரீச் பண்ணுவாங்க. நம்ம பேசலாம், ஏதாவது கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நானே தான் கொடுத்துட்டு இருக்கேன் எல்லாத்துக்கும். ஸோ அதனால நீங்க வந்து நீங்க என் கூட டேரக்டா வந்து பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட டெஃபினட்டா உள்ள டீம் சொல்லுவாங்க என்ன ப்ரொசீஜர் அப்படின்ற மாதிரி. யூ கேன் டெஃபினெட்லி இன்டராக்ட் வித் திஸ். ஸோ அதனால இது ரெண்டுல ஏதாச்சும் ஒன்னு பண்ணுங்க, whatever it is comfortable for you அப்படின்றது பண்ணுங்க. அண்ட் ஏர்லி அடாப்டர்ஸ்க்கு ரொம்பவே மார்க்கெட் வந்து நீடு ரொம்ப அதிகமா தேவை இருக்கு. பேசிக்கா வாட் படிக்கிறத தாண்டி இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பில்ட் பண்ணி ஸ்கேல் பண்ணணும் அப்படி இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு, எண்ட் டு எண்டா படிக்கிறவங்களுக்கு நல்ல தேவை இருக்கு, மார்க்கெட்ல நல்ல ஸ்கோப் இருக்கு. இது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரைட். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். ஒன்ஸ் அகைன் என்னோட கோலை வந்து நான் ரிமைண்ட் பண்றேன். ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் எப்பயுமே வந்து டீச் பண்ண நான் பார்ப்பேன். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் என்னோட கோல், அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பேசணும்னு நினைக்கிறேன். பட் வாட் இஸ் யுவர் டேக் அவே? என்னோட ரெக்வஸ்ட் வந்து வாட் யூ ஹவ் சீன் டுடே இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் ஆர் காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது மட்டும் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. வாட் எவர் இட் இஸ், பிகாஸ் யுவர் கமெண்ட்ஸ் எனக்கு வந்து பயங்கர மோட்டிவேட்டா இருக்கு. இது வரைக்கும் நீங்க வந்து பல வீடியோஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய ஹார்ட் இன்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து தொடர்ச்சியா பண்ணுங்க. அப்படின்னா தான் எத்தனை பேர் உண்மையாவே இந்த எண்டு வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா எனக்கு வந்து தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இல்லாட்டா நடுவிலே பார்த்துருந்தீங்க லைக் மட்டும் போட்டிருப்பீங்க. பட் கமெண்ட் செக்ஷன் தான் எனக்கு வந்து உண்மையாவே தெரிய வரும், உண்மையா எத்தனை பேர் ஃபுல்லா வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சிருக்கீங்க அப்படின்றது. டெஃபினட்டா take just 1 or 2 minutes time. அதுக்கு மட்டும் ஒரு just 30 மட்டும் போயிருங்க. whether it's understandable or how the session is அப்படின்றது it's my kind request. Okay, நம்ம அடுத்த வீடியோல இன்னொரு சுவாரஸ்யமான டாபிக் எடுத்து பார்ப்போம். Bye. This is your AI coach John. Let's make AI simplified. See you all in the next episode. Bye. Cheers.